ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இன்ஸ்டாவில் ஓப்பன் பண்ணாலே வந்து சென்னை சில்க்ஸ் வந்து ராம்நாடு வந்துருச்சுன்னு சொல்லிட்டு நிறையா வீடியோஸ்லாம் வந்துருந்துச்சு. ஸோ அங்கே தான் நம்ம இன்றைக்கி வந்திருக்கோம். ஸோ சென்னை சில்க்ஸ் வந்து நம்ம ராம்நாடில் வந்து ஒரு எக்ஸ்போ மாதிரி போட்டிருக்காங்க. ஸோ ஃபுல்லாக வேறு லெவல் கலெக்ஷனாக இருந்துச்சு. நான் போனது வந்து ஒரு ஈவினிங் 5 o'clock போல் தான் போயிருந்தேன். ஸோ நீங்கள் அங்கே போனீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு டைம் எப்படி போகுதுன்னே தெரியாது. கீழே உள்ள செக்ஷன் எல்லாமே வந்து உமன்ஸுக்குள்ளது. நம்ம போனதுக்கப்புறம் மறுபடியும் கீழே ஸ்டெப்ஸ் இறங்கி வந்து நம்ம போகணும். அங்கே போயிட்டிங்கன்னா கிட்ஸுக்கு வேறு லெவலாக இருந்துச்சு. எல்லா கலெக்ஷனுமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இதில் எனக்கு பிடிச்ச ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எல்லாமே சேம் ரேட்டு தான் போட்டுருந்துச்சு. நான் கீழே கிட்ஸ் செக்ஷனில் நான் சொல்கிறேன். ஸோ மேலே உள்ள வந்து ரேட் நான் எதுவுமே பார்க்கல. ஸோ சாரீஸ் இது எல்லாமே நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் சாரீஸ் இருந்துச்சு. ஸோ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா குரூப் சாரீஸு, அதுக்கப்புறம் நம்ம கல்யாணத்துக்கெல்லாம் ஒரே மாதிரி எடுப்போம்ல, அந்த மாதிரி நிறைய டைப்ஸ் ஆஃப் சாரீஸ் எல்லாம் இருந்துச்சு. அதே மாதிரி வந்து ஒர்க்குக்கு போகிறவங்களுக்கெல்லாம் வந்து செம்ம ஒரு என்னென்னு சொல்கிறது, செம்ம சான்ஸ் இது. ஏன்னா சாரீஸில் அவ்வளோ வெரைட்டிஸ் இருந்துச்சு. காட்டன் சாரீஸில், அதுக்கப்புறம் நிறைய வெரைட்டிஸில், ஒர்க் சாரீஸில். எனக்கு ஒர்க் சாரீஸ் தான் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ இப்போ வந்து ப்ளவுஸ் கிடைக்கிறது ரொம்ப ஈஸி தான். ஸோ நம்ம போனோமா, ஒரு ஒர்க் சாரீ வாங்கினோமா, அந்த மாதிரிலாம் வந்து நம்ம பெருநாள் ஷாப்பிங்கை வந்து முடிச்சிடலாம், அந்தளவுக்கு இருந்துச்சு. ஸோ ரொம்ப பிடிச்சிருந்துச்சி எனக்கு. எந்த கலர் எடுக்கிறது, எதை விடுறது அப்படின்னு. ஸோ இந்த கலர்லாம் வந்து நம்ம கட்டணும் அப்படின்னா செம்மையாக இருக்கும். ஸோ அதுலேயே டார்க் பீஸ் இது. ஸோ இந்த ஸ்கை ப்ளூலேயே இதுலேயே வந்து டார்க் பீஸ். ஸோ எல்லாமே நான் உங்களுக்கு முடிஞ்சளவு கவர் பண்ணியிருக்கேன். ஸோ கீழே பார்த்தீங்க அப்படின்னா வந்து அதனால் வந்து வீடியோ எடுக்க முடியல. கீழே கிட்ஸ் செக்ஷன், அதுக்கப்புறம் டீனேஜ் பிள்ளைங்க அவங்களுக்குள்ள ட்ரெஸ்ஸஸ்லாம் வந்து நிறைய இருந்துச்சு. இதெல்லாம் நைட்டி செக்ஷன். ஃபஸ்ட்டு நான் இந்த செக்ஷன் மட்டும் பார்த்துட்டு இங்கே இவ்வளோ தான் போல் கலெக்ஷன்ஸு அப்படின்னு சொல்லிட்டு நான் இருந்தேன். அப்புறமா சொன்னாங்க கீழே ஒரு இது இருக்குது, ஃப்ளோர் இருக்குது, கீழே போயிட்டு பாருங்கள், அங்கே தான் கிட்ஸுக்கு மற்ற உங்களுக்கெல்லாம் வந்து டாப்ஸு இந்த இதெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. சரி, ஓகே. அங்கே ஏன்னா மேலே இருந்த ஃபுல்லாக சாரீஸ், அதுக்கப்புறம் மற்ற அக்சசரிஸ் இந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ இந்த சைடு வந்து நைட்டிஸ் இதெல்லாமே வந்து ஹேங்லேயும் போட்டு வச்சுருந்தாங்க, நல்லா இருந்துச்சு. ஸோ நான் நிறைய க்ரௌடாக இருந்தனால வந்து நான் அடுத்தடுத்து கிளிப் எடுத்துகிட்டே போய்கிட்டே இருப்பேன். ஸோ இங்கே வந்து உங்களுக்கு கொஞ்சம் லைட்டிங் கம்மியாக இருக்கனால உங்களுக்கு இதாக இருக்கும். பட் கீழே பார்த்தீங்கன்னா வந்து செம்ம கூட்டமாக இருந்துச்சு. ஏன்னா வந்த எல்லாருமே கீழே தான் போயிருந்தாங்க. ஏன்னா வந்து அங்கே தான் நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்துச்சு. ஸோ இங்கே வந்து சாரீஸ் தான் இருந்துச்சு. ஸோ வந்து எதை எடுக்கிறது, எதை விடுறதுனே தெரில. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி எல்லா சாரீஸுமே. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா வந்து மென்ஸுக்குமே வந்து நிறைய வெரைட்டிஸ் வந்து போட்டு வச்சுருந்தாங்க. ஸோ அந்த பக்கம்லாம் போகலை. ஸோ வந்து ஜஸ்ட்டு கேப்சர் மட்டும் பண்ணிவிட்டு இந்த சைடு வந்துட்டு பார்த்திங்கன்னா செப்பல்ஸ், ஹேண்ட்பேக்ஸ்லேயே வேறு லெவல் சூப்பராக இருந்துச்சு. நான் பார்க்குற எல்லாமே ஒரே ஹீல்ஸாக இருந்துச்சு. என்னடா ஃப்ளாட்டட் செப்பல் எதுவுமே இல்லை அப்படின்னு தான் நான் பார்த்துட்ருந்தேன். ஏன்னா ஃப்ளாட் செப்பல்லாம் கம்மியாக தான் இருந்துச்சு எனக்கு தெரிஞ்சு. ஃபுல் அண்ட் ஃபுல் ஹீல்ஸ் தான் வந்து இருந்துச்சு. ஸோ இந்த சைடு பாய்ஸுக்குள்ளது ஷூஸ் டைப்பு இது எல்லாமே இருந்துச்சு. இது நம்ம டெய்லி வியருக்கு போடுற மாதிரி இருக்கும். ஸோ எதுலேயுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃப்ளாட்டே இருக்குது. ஃபுல்லு ஏதாச்சும் ஒரு சின்ன ஹீல்ஸாவது இருக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. சரி அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைடு பார்த்தீங்கன்னா லேடிஸ் எல்லாருமே இந்த சைடு தான் இருந்தாங்க. ஹேண்ட்பேக் செக்ஷன், இது வந்து ஸ்லிங் பேக்ஸு, இது எல்லாமே நிறைய கலர்ஸ் அண்ட் கலெக்ஷன்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க. ஸோ வந்து கீழே வீடியோ எடுக்கும்போது எனக்கு வந்து எந்த இதுவுமே தெரியல. ஸோ அங்கே உள்ள மற்ற அவங்க கஸ்டமர்ஸ் யாருமே ஒன்றுமே வந்து டிஸ்டர்பன்ஸாக இல்லை. ஸோ நான் வீடியோ எடுக்கும்போது அவங்களுமே வந்து டக்குன்னு வந்து போயிட்டாங்க. பட் அதுக்கும் அந்த கிட்ஸ் செக்ஷன் சொன்னேன்ல, அங்கே செம்ம ரஷ்ஷு. ஸோ எடுக்கவே முடியல. ஸோ அங்கே வந்து கொஞ்சமாக தான் வந்து வீடியோ எடுக்க முடிஞ்சு. உங்களுக்கு நான் கொஞ்சமாக தான் காமிச்சிருப்பேன். பட் ஃபுல்லாக எடுத்திருந்தேன் அப்படின்னா வீடியோ வந்து இன்னும் வந்து ரொம்ப லென்த்தியாக வந்து போயிருக்கும். ஹேண்ட்பேக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா டெனிம் பிராண்டுன்னு நினைக்கிறேன். ஸோ பிராண்ட் எனக்கு அவங்க பேர் வந்து கரெக்டாக டிஎம்ன்னு தான் போட்டிருந்தாங்க. எல்லா பேக்ஸுமே அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஹேண்ட்பேக்ஸ் வந்து நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து வந்துருந்துச்சு. ஸோ இந்த இடம் வந்து ட்ரெஸ்ஸஸ் மட்டும் வாங்காமல் ஸோ நம்மளுக்கு தேவையான எல்லா ஆக்சசரிஸுமே வாங்குறதுக்கு இந்த இடம் வந்து ஒரு பெஸ்ட்டு தான். ஸோ நான் போகும்போது என் ஃப்ரெண்டு போனப்போ சொல்லியிருந்தாங்க கலெக்ஷன் அவ்வளோவா நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. பட் நான் போகும்போது கிட்ஸுக்கெல்லாம் ட்ரெஸ்ஸஸ் வந்து ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அவங்க கீழே போய் பார்க்கல என்னன்னு தெரில. நான் மறுபடியும் அவங்கக்கிட்ட கேட்கணும். ஸோ நான் கேட்கல. ஸோ சரின்னு சொல்லிட்டு இருந்துட்டோம். இது வந்து எங்கள் சின்னத்தா தான் கூட்டிகிட்டு வந்திருந்தாங்க. ஸோ நான் பாப்பாவுக்கு ட்ரெஸ் எடுக்கணும்னு சொன்னேன். தம்பிக்கு குழந்த பிறந்திருக்கு. ஸோ அவங்களுக்கு ட்ரெஸ் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தேன். ஸோ அவங்க தான் வந்து இங்கே கூட்டிகிட்டு வந்திருந்தாங்க. ஸோ மற்ற கடை போகிறதுக்கு இங்கே எல்லாமே வந்து இருந்தனால ஸோ இங்கேயே வந்து எல்லாமே வந்து வாங்கியாச்சு. ஸோ இங்கே வந்து ஆஃபர் வேறு போய்கிட்டு இருந்துச்சு. ஸோ இங்கே வந்து போர்வை இது எல்லாமே வந்து இருந்துச்சு.
இப்போ வந்து நம்ம ஸோ டீனேஜ் பிள்ளைங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா வேறு லெவலில் கலெக்ஷன்ஸ் இருந்துச்சு. பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். ஸோ டாப்ஸ்லேயே நிறைய வெரைட்டிஸ் வந்து வச்சுருந்தாங்க. ஸோ இது எல்லாமே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வந்து சேம் ப்ரைஸ் தான் நினைக்கிறேன். ஸோ எனக்கு பிடிச்சது வந்து இந்த சென்டரில் இருக்க அந்த க்ரீன் தான் பிடிச்சிருந்துச்சி. ஸோ நல்லா இருந்துச்சு அந்த டாப், நாட் வச்சுருந்தது இந்த இது தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அதுக்கப்புறம் நிறைய கலர்ஸ் இதெல்லாம் வந்து வந்துருந்துச்சு. பட் வந்து கீழே ரொம்ப கூட்டம் வந்தனால நான் வேகமாக எடுத்துகிட்டு போயிருப்பேன். ஸோ இந்த சைடெலாம் பக்கத்துலலாம் ஆளுக்கு இருந்தாங்க. ஸோ வந்து குழந்தைங்களுக்கு பிறந்த குழந்தைங்களுக்கு ட்ரெஸ்ஸஸ் வந்து சூப்பராக இருந்துச்சு. பட் நம்மளுக்கு வந்து எது சூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபியூஷன் ஆகும். ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா பேண்ட் வெரைட்டிஸ், பட்டர்ஃப்ளை பேண்ட் இருக்குல்ல, ஸோ அதிலே நிறைய கலராக இருந்துச்சு. ஸோ இந்த செக்ஷன்லாம் லேடிஸ் வந்து நிறைய நின்றுட்டு இருந்தாங்க நான் பார்க்கும்போது. ஏன்னா வந்து எல்லா டாப்ஸுக்குமே நம்ம வந்து ஒரு இதாக யூஸ் பண்ணிக்கலாம்ல, சப்ஸ்டியூட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். அதனால வந்து நம்ம வந்து அதே இது பண்ணியாச்சு. ஸோ இந்த வீடியோ கிளிப்பை நான் அது 2 தடவை ஆட் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ தெரியல. சரி, ஓகே. அடுத்ததாக பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ஸோ தம்பி குழந்தைக்கு வந்து ட்ரெஸ் எடுக்கும்போது எனக்கு ஓரளவு செட் ஆகிடுச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஏன்னா வந்து எல்லா கலருமே வந்து நல்லா வச்சுருந்தாங்க. பட் அந்த ஒரே ட்ரெஸ்ஸில் 2 இது இருக்கும்ல, அந்த மாதிரி கலெக்ஷனுமே வந்து வச்சுருந்தாங்க. எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஸோ பேரா ட்ரெஸ் எடுக்கிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு நல்ல இடம். ஏன்னா வந்து ஸ்கை ப்ளூலேயே ஒரு 3-4, ஸோ பிங்க்லேயே ஒரு 3-4 செட் அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ பாய்ஸுக்கு நிறைய இருந்துச்சு. ஸோ நான் அந்த செக்ஷன் பக்கம் போகலை. கேர்ள்ஸுக்கு ஃப்ராக்ஸ் எல்லாம் சூப்பராக இருந்துச்சு. அதே மாதிரி கேர்ள்ஸுக்கு வந்து டெய்லி வியர் பார்த்திங்கன்னா வந்து செம்மையாக இருந்துச்சு. அது வாங்கலாம் நம்ம தாராளமாக. அது வந்து சூப்பராக இருந்துச்சு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த தடவை நீங்கள் பெருநாள் ஷாப்பிங் எங்கே பண்ணியிருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பண்ணிட்டீங்க, கலெக்ஷன் நல்லா இருக்கும்னா இப்போ தயவு செஞ்சு வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அங்கே போய்ட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு, கலெக்ஷன்ஸ் பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.